ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஒரு லெட்டரோட வராங்க. ஹவுஸ்மேட்ஸ் கவனத்திற்குன்னு சத்தம் போட்டுகிட்டே வராங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானே என்னோட 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ஃப்ரைடே ஷூட் நடக்க போகுது. இது வந்து நம்ம நேத்திக்குள்ள ரெக்கார்டிங் தானே நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ தேர்ஸ்டே நைட்டு சுபிக்ஷா லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து நாளைக்கே வந்து ஃப்ரைடே ஷூட்டிங் நடக்க போகுது. அதாவது விஜய் சேதுபதி சார் ஷூட்டிங் நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போவே வந்து உங்களுக்கு அந்த சாட்டர்டே போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களோட ட்ரெஸ் யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்கீங்களோ எல்லோரும் உங்கள் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி உங்களுக்கு சூட்கேஸ் அனுப்பியிருக்கோம். எல்லோரும் பேக் பண்ணி இதில் வைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ திவ்யா வந்து எஃப்ஜேவை திறந்து விடுறாங்க. ஏன்னா எஃப்ஜே நாமினேஷனில் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு உள்ளே வந்து போகிறப்ப சாண்ட்ரா வந்து டேய் ஜெயிலுக்குள்ளே வாடா நீ மட்டும் என்னடா ஹவுஸ்க்குள்ளே போகிற அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் நாமினேஷனில் இருக்கேன், எல்லாம் ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே போகிறாரு. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு ராங் அப்டேட் கொடுத்துருந்தேன். அதாவது ரம்யாஜுவும் துஷாரும் எவிக்டட்னு. பட் ரம்யாஜு இல்லை போல இருக்குது. அது லாஸ்ட் மினிட்ல பிரவீன் ராஜ் தேவசகாயமாக மாற்றிருக்காரு. ஸோ நல்ல கண்டஸ்டன்ட் பிரவீன் எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த சீசனில் வந்து எல்லாமே தலைகீழ நடக்குது. ஒழுங்காக இருந்தால் அவங்களுக்கு கெட்ட பேரும், தப்பாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல பேரும் நடக்குது. என்ன பண்ணணும்னு எனக்குமே தெரியல. லாஸ்ட் சீசன்லலாம் முத்துக்குமரன் நல்லா விளையாண்டார், அவருக்கு நல்ல பேர் கிடச்சிது, லாஜிக்கலாக இருந்தது. இந்த சீசனில் அப்படி இல்லை. யாரெல்லாம் தப்பாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குட் நேமு, யாரெல்லாம் பேடாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது சார். நமக்கு தெரியல. சரி, உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.